டேட்டிங் ஆப்னு ஒரு ஆப் ஒன்று வச்சுருக்காங்க. யாருன்னே தெரியாது உங்களுக்கு. அவங்க கூட நீங்கள் வந்து சேட் பண்ணலாம், வீடியோ காலில் பேசலாம். வீடியோ காலுக்கு வெறும் ₹5 இவன் என்ன பண்ணுவான் அந்த ₹5 வீடியோ கால்னு எனக்கு இது வரைக்குமே புரியலங்க. எல்லாத்துக்கும் ஒரு ஆப் கொண்டு வந்துட்டான். டைவர்ஸ் ஆயிடுச்சா இந்த ஆப்புக்குள்ளே போங்க அப்படின்றான். நீங்கள் தனிமையில் பேசிக்கொள்ளலாம்ன்றான். என்ன தனிமையில் பேசுவான்னு தெரில. ஏன்னா நான் கேள்விப்பட்டேன் ஒரு சில இடங்களில் வந்து இது மாதிரி ஆப்பில் வந்து பழகி, அதாவது என்ன கேட்டால் ஆப்போசிட்டில் கூட சேட் பண்ணுறவனே ஒரு பையன் தான் சேட் பண்ணுறான், சீட்டிங் சாம்பியன். அவன் தான் அங்கே சேட் பண்ணுறான். அது இவனுக்கு தெரியாமல் இவன் என்ன பண்ணுறான், இவன் ஃபோட்டோவை போடுறான், சட்டை ஆகுறான்னா சட்டை அவுத்து தூக்கி போடுறான், பேண்ட் ஆகுறான்னா பேண்ட் அவுத்து தூக்கி போட்டு ஒரு வீடியோ போடுறான். இப்படியெல்லாம் போய் மாட்டிக்கிட்டு கடைசியில் வந்து என்ன பண்ணுறான், வக்கீல் ஆஃபீஸில் ஐயா நான் மாட்டிக்கிட்டேன், ஐயா இது மாதிரி ஆயிடுச்சு. இந்த டேட்டிங் ஆப் விளம்பரத்துக்கு 2-3 அக்கா தங்கச்சிகளாம் வராங்க. அவங்கள எல்லாரையும் பிடிச்சி உட்கார வச்சு இதில் என்ன இருக்குது, இது என்னன்னு கேட்டால் இது தவறுதலாக ஒரு ரிலேஷன்ஷிப்பு ஏடாகுடமாக போகிறதுக்கான ஒரு விஷயம் இருக்குது. அதே போல் என்ன கேட்டால் வக்கீல் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதிலும் வந்து இந்த டேட்டிங் ஆப் ஆல்ரெடி தெரியும் உங்களுக்கு. இந்த ரம்மி விளையாட்டு விஷயம் வந்து பெரிய இஷ்யூவாக இருந்தது. எல்லா பக்கமும் வந்து சூசைட் பண்ணிக்கிறான். இவனாக போய் கொழுப்பு பிடிச்சி போய் என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா, நம்ம கூட 2-3 நண்பர்கள் தெரியும். பேசிக்கிட்டே இருக்கும்போது என்ன பண்ணுவான், ஃபோனை திருப்பி வச்சு அம்பாட்டு பைத்தியம் மாதிரி அதை போட்டு ஆடிக்கிட்டே இருப்பானுங்க. அது மாதிரி வந்து இந்த ரம்மியோடைய இஷ்யூ வந்து பெரிய அளவில் வந்து தாக்கத்தை ஏற்படுது. பலர் வந்து தற்கொலை செய்து கொண்டார்கள். அதற்கு வந்து எவ்வளோ மனுக்கள் கொடுக்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் அது உள்ள ஆராய்ச்சி பண்ணி நீங்கள் கூட யாராவது போய் உள்ள ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள். இந்த ரம்மி சர்க்கிள்னு சொல்லக்கூடிய விஷயமா இருக்கட்டும், இல்லை இந்த ரம்மி கேம் ஆன்லைன் ரம்மி மேட்டரில் உள்ளே போய் பார்த்தா எல்லாமே வந்து வட மாநிலங்களில் இருக்கக்கூடிய பெரும் முதலாளிகள், பெரும் தொழிலதிபர்களுடைய நிறுவனங்களாக இருக்குது. அதனால தான் வந்து என்ன கேட்டால் அவங்களுடைய ஆதரவு, அவங்களுடைய பணம் எல்லாமே வந்து தேர்தல் நேரத்தில் தேவைப்படுன்ற காரணத்திற்காக எவன் செத்தா யாருக்கு என்ன இருக்குது, இப்போ சாக போகிறது மக்கள் தானே, வெகுஜன மக்கள் ஓட்டு போடுறான். ஓட்டு போட்டு என்ன பண்ணான்னா திருப்பி வந்து போய் என்ன சார் எங்கள் ஏரியாவில் ரோடு இல்லைன்னு கேட்டால் அடிக்கிறானுங்க, என்ன சார் எங்கள் ரோட்டில் வந்து தண்ணி வரலன்னு கேட்டால் திட்டுறாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழல் வந்து இந்தியா முழுவதும் வந்து நம்ம பார்க்க முடியுது. ஒவ்வொரு இடத்துலையும் அங்கொன்று இங்கொன்றமா நடக்குது. சரி, இந்த மாதிரியான விஷயங்களை வந்து தடுப்பதற்கான சட்டத்திட்டங்கள் கடுமையாக்கப்பட வேண்டும்ன்றதில் மாற்று கருத்து இல்லை. அதே போல் 2020, 22 இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இஜாவு போன்ற நிறுவனங்கள், அதாவது என்ன கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் ₹1,00,000 போட்டால் உங்களுக்கு வந்து ₹5,00,000 கிடைக்கும். அதே நேரத்தில் நீங்கள் 50 பேர் சேர்த்து விட்டால் உங்களுக்கு நீங்கள் வந்து சில்வர் மெம்பர், கோல்டு மெம்பர், பிளாஸ்டிக் மெம்பர், இப்படிலாம் ஒரு மெம்பர்ஷிப் ஒன்று வச்சுக்கிட்டு ஒரு ஸ்கீமை கொண்டு வராங்க. அந்த ஸ்கீமை வந்து என்னென்னு கேட்டால் இதை வந்து நம்ம ரொம்ப தெளிவாக பார்த்துக்கணும். அந்த ஸ்கீமை வந்து பார்த்திங்கன்னா, அந்த ஸ்கீம் அந்த இப்போ இஜாவையும் நீங்கள் எடுத்துக்கோங்களேன், அதனுடைய நிறுவனர்களாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லா அரசியல்வாதிகள் கூட வந்து அவங்க நிற்கிற மாதிரியான ஃபோட்டோஸு, அதுவும் இல்லாமல் பெரிய பெரிய அதிகாரிகளோடு அவர்கள் தொடர்பில் இருக்க மாதிரியான விஷயங்கள்லாம் காட்டுறாங்க. அதுவும் இல்லாமல் ஆர்பிஐ வந்து இதை வந்து முறையற்ற பண பரிவர்த்தனை அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை அவங்க சொல்கிறாங்க. அப்படி இருந்தும் கூட அந்த வழக்கில் நம்ம உள்ளே போய் பார்க்கும்போது பார்த்தா ₹4,444 கோடி சாதாரண வெகுஜன மக்கள், அதாவது நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தின கூலிகளாக இருந்த நண்பர்கள், அதே நேரத்தில் வந்துட்டு வெல் எஜுகேட்டட் பர்சன்ஸும் வந்து அதில் போய் சிக்கி அதில் டீம் லீடராக எல்லாம் காரை கொடுக்குறேன், பஸ்ஸு கொடுக்குறேன்னு சொல்லி, இது வந்து அந்த பழைய சதுரங்க வேட்டை படத்தினுடைய கதை. ஆனால் எவ்வளோ சதுரங்க வேட்டை படம் எடுத்தாலும் கூட இந்த மாதிரியான விஷயங்களை வந்து நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா இக்னோர் பண்ணுறது கிடையாது. நிறைய பேர் போய் ஜாயின் பண்ணுறது, எனக்கு தெரிஞ்சே வந்து ஒரு 500-1000 பேர் வந்து இந்த மாதிரி சப்ஜெக்டில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க அதுக்கப்புறம் இந்த சம்பவம் இப்போ ₹4,444 கோடி எங்கே இருக்குன்னே தெரில, எவன்லாம் சிக்கிறானா அவனுடைய ப்ராப்பர்ட்டி வந்து சீஸ் செய்யப்படுகிறது அப்படின்ற ஒரு விஷயங்கள் நம்ம கேள்விப்படுறோம். அப்படி இருக்கும் பொழுது இன்னும் தெளிவடையாமல் இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டால், இது வந்து இது மாதிரி சீட்டிங் கம்பெனி நிறுவனங்கள் திடீர்னு உருவாகும், திடீர்னு பணத்தை ஸ்விண்டில் பண்ணிட்டு அதோட போயிடுவான். அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் நடந்துட்டு இருந்தது. அதற்கான விழிப்புணர்வு அதான் சொல்கிறேன். ₹4,444 கோடி ஒரு கணக்கு வரும்போது அதோட ஒரு ₹1,000 கோடி எக்ஸ்ட்ரா தான் இருக்கும். ஆனால் இவ்வளோ பணத்தை ஒரு நிறுவனம், மோசடி நிறுவனம் கலெக்ட் பண்ணும் பொழுது இதை ஏன் நீங்கள் வந்து ஆர்பிஐயாக இருக்கட்டும், அதிகாரிகளாக இருக்கட்டும், பெரிய பெரிய வந்து என்ன கேட்டிங்கன்னா புலனாய்வு அமைப்புகளாக இருக்கட்டும், இவங்க ஏன் அமைதியாக இருந்தாங்கன்ற ஒரு விஷயம் தெரில. ஒன்று. ரெண்டாவது என்னென்னு கேட்டால், இப்போ புதுசாக ஒரு மெகா சீட்டிங் கதை ஒன்று ஓடிட்டுருக்கு. அது என்னன்னு கேட்டால் இந்த டேட்டிங் ஆப்னு ஒரு ஆப் ஒன்று வச்சுருக்காங்க. அது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது. பம்பிள்னு இருக்குது, டிண்டர்னு இருக்குது, ஆக்குபேட்னு ஒன்று இருக்குது, ஹேப்பன்னு ஒன்று இருக்குது, கிரிண்டர்னு ஒன்று இருக்குது, அதே போல் வந்து எய்சல் இண்டியன் ஒன்று இருக்குது. இதெல்லாம் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா யாருன்னே தெரியாது உங்களுக்கு. அவங்க கூட நீங்கள் வந்து சேட் பண்ணலாம், வீடியோ காலில் பேசலாம். வீடியோ காலுக்கு வெறும் ₹5 இவன் என்ன பண்ணுவான் அந்த ₹5 வீடியோ கால்னு எனக்கு இது வரைக்குமே புரியலங்க. நான் ரொம்ப நேரமாக அதை யோசிச்சு கூட பார்த்துட்டேன். வீடியோ காலில் ₹5 வீடியோ கால்னு போட்டு இவனுக்கு ஒரு ஆடெல்லாம் போடுறாங்க. இது வந்து
சமூக வலைதளங்களில் ஓப்பனாகவே இந்த மெசேஜஸும் இந்த என்ன கேட்டிங்கன்னா இந்த ஒரு ஆடும் வந்துகிட்டே இருக்குது. அப்போ இது வந்து என்ன கேட்டிங்கன்னா அடுத்ததாக ஒரு சிக்கலை கொண்டு வருவதற்கான ஒரு வேலை நடந்து கொண்டு இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது அதை தடுக்க வேண்டிய கட்டாயமும் அவசியம் யார்கிட்ட இருக்குன்னு கேட்டிங்கன்னா அரசாங்கத்திற்கிட்டையும் காவல்துறைகிட்டையும் இருக்குது. இதை நம்ம வந்து ஒரு புகாராக கூட எடுத்துக்கலாம். இதே நம்ம வீடியோ வந்து ஒரு புகாராக கூட எடுத்துக்கலாம். ஏன் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டால், எத்தனையோ இளைஞர்கள் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அந்த விளம்பரத்தில் அந்த டேட்டிங் ஆப் விளம்பரத்துக்கு 2, 3 அக்கா தங்கச்சிகளாக வராங்க. அவங்கள எல்லாரையும் பிடிச்சி உட்கார வச்சு இதில் என்ன இருக்குது, இது என்னன்னு கேட்டால் இது தவறுதலாக ஒரு ரிலேஷன்ஷிப்பு ஏடாகூடமாக போகிறதுக்கான ஒரு விஷயம் இருக்குது. அதே போல் என்ன கேட்டால் நிறைய தேவையில்லாத ட்ரக் சம்மந்தப்பட்ட விஷயங்களும் வந்து விவாதிக்கப்படுகிறது அப்படின்ற ஒரு விஷயமும் தெரியுது. அப்புறம் அதுவும் இல்லாமல் ஒருத்தருடைய பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு அவங்கள வந்து பிளாக்மெயில் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது அப்படின்ற மாதிரி கேள்விப்படுறோம். அதனால் அந்த மாதிரியான ஒரு விஷயங்களை வந்து தவிர்க்கணும். இந்த மாதிரி ஆப் இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த ஆப் இவங்கெல்லாம் வந்து ரெஜிஸ்டர்டு ஆப்பா? இந்த ஆப்பெல்லாம் வந்துட்டு அரசுக்கு முறையான முறையில் அரசிடம் வந்து பதிவு பெற்று நடத்துகிறாங்களா? எதுக்கு இதை நடத்துகிறாங்க? ஒருத்தன் கல்யாணம் ஆகிருப்பான், இல்லை ஒருத்தன் வந்து காலேஜ் படிச்சிருப்பான், இல்லை கல்யாணம் அவன் சுற்றிட்டு இருப்பான், அவனுக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கும், அவன் அந்த கேர்ள் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசிக்க போகிறான், இல்லை ஒருத்தன் டிவோர்ஸ் ஆகிருப்பான், அவன் ஒய்ஃப் தனியாக இருக்கும், இவன் தனியாக இருப்பாங்க. இப்படி தானே இந்த வாழ்க்கை முறை இதெல்லாம் போயிட்டு இருந்துச்சு. ஆனால் இவனுங்க என்ன பண்ணுறானுங்க, எல்லாத்துக்கும் ஒரு ஆப்பை கொண்டு வந்துட்டான். டைவர்ஸ் ஆகிடுச்சா, இந்த ஆப்புக்குள்ளே போங்க அப்படின்றான். நீங்கள் தனிமையில் பேசிக்கொள்ளாம்ன்றான். என்ன தனிமையில் பேசுவான்னு தெரில. நீங்கள் தனிமையில் வீடியோ காலில் போயிருங்கன்றான். இவனே சொல்கிறான், நீ வீடியோ காலுக்கு போயிரு, வெறும் 5 ரூபா தான் அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த ஆண்டிங்களெல்லாம் போட்டு இவன் என்ன பண்ணுறான், ஒரு விளம்பரங்களை கொடுத்து தேவையில்லாத ஒரு சிக்கலை ஒரு இளைஞர்களுக்கோ பெண்களுக்கு கொண்டு வருவதற்கான தெரிஞ்சவனே ஏமாற்றிட்டு போயிடுறான். நல்லா பழகி இப்போ ஒரு வழக்கில் பார்த்தீங்கன்னா விசாகப்பட்டினம் இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பையனை வந்து ஒரு பொண்ணை லவ் பண்ணுறான். லவ் பண்ணி 2022 கல்யாணம் பண்ணுறான். கல்யாணம் பண்ணி அந்த பொண்ணு 9 மாத நிறை மாத கர்ப்பிணி. வீட்டுக்கே சொல்ல இவன் கல்யாணம் ஆனதை. விசாகப்பட்டினத்தில் இவன் தங்கி என்ன பண்ணுறான், ஒரு ஃப்ளாட்டில் அந்த பொண்ணை வச்சுருக்கான். 9 மாத கர்ப்பிணியை வந்து கொலை பண்ணிட்டாங்க. எதுக்கு? நேரடியாக பார்த்து காதல் பண்ணுது. அதுவே இந்த கதையில் போயிட்ட பிறகு இந்த ஆப்பு இதெல்லாம் வந்து என்ன பண்ண போகுது, இதெல்லாம் வந்து ஒரு சிக்கலை ஏற்படுத்த போகிறது. ஆகவே இந்த ஆப்பு இந்த டேட்டிங் ஆப் சம்மந்தப்பட்ட விஷயங்களை தடை செய்ய வேண்டும். அதற்கான சட்ட ரீதியான விஷயங்களே நம்ம முன்னெடுப்போம். அதில் மாற்று கருத்து கிடையாது. ஆனாலும் கூட இன்றைக்கி கூட வந்து பார்த்திங்கன்னா நான் கேள்விப்பட்டேன், ஒரு சில இடங்களில் வந்து இது மாதிரி ஆப்பில் வந்து பழகி, அதாவது என்ன கேட்டால் ஆப்போசிட்டில் இவங்க கூட சேட் பண்ணுறவனே ஒரு பையன் தான் சேட் பண்ணுறான், சீட்டிங் சாம்பியன். அவன் தான் அங்கே சேட் பண்ணுறான். அது இவனுக்கு தெரியாமல் இவன் என்ன பண்ணுறான், இவன் ஃபோட்டோவை போடுறான். சட்டையை அவரானா சட்டையை அவுத்து தூக்கி போடுறான், பேண்ட் அவரானா பேண்ட் அவுத்து தூக்கி போட்டு ஒரு வீடியோ போடுறான். இப்படியெல்லாம் போய் மாட்டிக்கிட்டு கடைசியில் வந்து என்ன பண்ணுறான், வக்கீல் ஆஃபீஸில், ஐயா நான் மாட்டிக்கிட்டேன், ஐயா இது மாதிரி ஆயிடுச்சு, குடும்பத்துக்கெல்லாம் அனுப்பிடுவோன்னு சொல்கிறானுங்க, மிரட்டுறானுங்க, பணம் கேட்குறானுங்க அப்படின்ற ஒரு விஷயம் எல்லாம் வருது. ஆகவே மிக கவனமாக இந்த மாதிரி இந்த டேட்டிங் ஆப்பெல்லாம் போய் பார்க்கக்கூடாது. அந்த டேட்டிங் ஆப்பில் போய்ட்டு மெம்பர் ஆகிறது, அந்த டேட்டிங் ஆப்பில் போய்ட்டு என்ன பண்ணுறது, உள்ளே என்ன நடக்குதுன்னு பார்க்குறது, இதெல்லாம் ஒரு குஜாலமாக ஏதாவது ஒன்று இருக்குன்றதுக்காக நம்ம ஆளுங்க போய் மாட்டிக்கிட்டு அப்புறம் வக்கீல் ஃபீஸ் எடுத்து வந்து கொடுக்க வேண்டியதான். அதனால் வந்து இப்படிப்பட்ட டேட்டிங் ஆப் எல்லாம் நீங்கள் வந்து தவிர்க்கணும். இப்படிப்பட்ட டேட்டிங் ஆப்பெல்லாம் தமிழ்நாட்டிற்குள்ளே தடை செய்யப்படணும். அதே போல் நம்ம உளவுத்துறை அதிகாரிகளும் சரி, இல்லை வந்து காவல்துறை அதிகாரிகளும் வந்து மிக கண்ணும் கருத்துமாக இது எல்லாத்தையும் பார்த்து இதன் மூலமாக சமூக விரோத செயல்கள், இதன் மூலமாக ஒரு சமூகத்தை சீர்குலைக்கிற செயல்கள் ஏதாவது நடக்குதா அப்படின்றத ஆய்வு செய்யணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.